அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புக் கிளப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அமேசானில் ஒரு சில புத்தகங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்கான ஒரு புக் ஹால் வீடியோ. ஒவ்வொரு மாதமும் ஒரு சில புக்கு நான் வந்து வாங்க போகிறேன். அந்த மாதத்தோட தொடக்கத்தில் அந்த புக் ஹால் என்னென்ன வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி ப்ளஸ் அந்த புக் என்னென்ன புக் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி புக் முதல்ல வந்து தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த புத்தகத்தை நான் படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சம்மரைஸ் பண்ணி அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 புக்கு நான் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சில புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 புக்கு சேர்ந்து வந்திருக்கு, ஒரு 2 புக்கு சேர்ந்து வந்திருக்கு, அப்புறம் ஒரு சில புக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு புக்காக நான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த ஃபஸ்ட் புக் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்பாக்சிங்கில் வந்து நைஃப்லாம் யூஸ் பண்ணி அழகாக வந்து அதை வந்து கிழிக்கிற பழக்கம் இருக்கும், கட் பண்ணுற பழக்கம் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது போக போக. அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துட்டேன். அதோட எப்போவுமே பில்லு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 108 answers and questions on mutual funds. ஏற்கனவே நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் டாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா ஹலன் எழுதின புத்தகத்தை நான் படிச்சிருந்தேன். பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா யாத்ஞா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் வந்து இந்த ஒரு 108 மேபி ஒரு FAQவாக இருக்கலாம். அதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இல்லை நம்ம குயிக் ரிவ்யூவில் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த புக்கை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய பேக்கேஜிங்கை ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பபுள் ராப்பிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க, புக்கு வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரீவியஸ் புக்கு நம்ம வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பபுள் ராப்பிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே ப்ளைனாக ஒரு அமேசான் பாலித்தீன் கவரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த புக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். 11 Secrets to Find Value Stocks அப்படின்னு சொல்லிட்டு பை இன்வெஸ்டிங் அபூர்வா பாரிக்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் எழுதியிருக்க புக்கு. இந்த புக்கு நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த புக்கு நான் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கெங்கேயோ நான் புக்கு படிக்க ஆரம்பித்து இப்போ ஃபினான்ஸ்குள்ளே வந்து குதிச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால ஃபினான்ஸ் புக்கு நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன். எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அண்டு ஷேர் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற புக்கு என்ன அப்படின்னா, ஐ திங்க் இதுக்குள்ளே 2 புக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப புவர் பேக்கேஜிங். அமேசான் வந்து சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, ரீசைக்கிளபிலிட்டி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்ல விஷயந்தான். பட் என்னென்னா புக்கு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த காரணத்தினால கொஞ்சம் பேக்கேஜிங் வந்து எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இப்போது ப்ரீவியஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, அதாவது போன புக்கு, அதாவது இப்போ நம்ம வந்து 11 Secrets to Value Stocks சொல்லி ஒரு புக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பபுள் ராப்பிங் பண்ணியிருந்தாங்க, புக்கு டேமேஜாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு நம்ம வந்து இருக்குது. ஒன்று வந்து இன்வெஸ்டோனமி அப்படின்னு சொல்லிட்டு பிரஞ்சன் கம்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இவர் ஏற்கனவே ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன், இன்வெஸ்டோனமி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்ஸ் பியர்ஸ் அண்ட் அதர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து பியர் மார்க்கெட்டை பற்றி நான் ஏற்கனவே வந்து கௌதம் பெய்டு எழுதின மேக்கிங் ஆஃப் அ வேல்யூ இன்வெஸ்டர் வந்து நான் படிச்சிருந்தேன். இந்த புக்கு டைட்டில் பார்த்தவொடனே படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. சந்தோஷ் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. புல்ஸு பியர்ஸு தெரியும், அது என்ன அதர் பீஸ்ட்டு, வாங்கி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கை நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். எக்ஸலண்ட்டான ஒரு டைட்டில். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம 4 புக்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் திஸ் பிக் பேக்கேஜிங், இது ஆக்சுவலாக 1 day டெலிவரியில் வந்துருச்சு. மொத்தமாக 6 புக்கு சேர்ந்து வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதாவது ஒரு பிகினர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கோ எல்லா சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு ஆத்தர்கள், அதாவது பல ஆத்தர்களுக்கு பல ஒரு ஆங்கிள் ஆஃப் என்ன சொல்கிறது நாலேஜஸ் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் புட்டிங் திங்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் ஆர்டர் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாகவும் சில புக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் 6 புக்கு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துடுறேன்.
ஸோ இந்த 6 புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி கேன் இன்வெஸ்டிங் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவர் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சௌரப் முகர்ஜி ஒன் ஆஃப் த ஆத்தர் அதில். பட் இதை வந்து முழுக்க முழுக்க அவர் மட்டுமே எழுதியிருக்காரு. ஸோ த அன்யூஷுவல் பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சௌரப் முகர்ஜியா ஆக்சுவலாக. ஸோ எப்படி அன்யூஷுவலாக வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து மல்டி பேக்கராக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது, நாட் எ ட்ரேடர் அஃப்கோர்ஸ், ஸோ இன்வெஸ்டராக இருக்கும்போது ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் நிறையா படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கௌதம் பெய்டோட ஜாய்ஸ் ஆஃப் கம்பவுண்டிங் நான் படித்த போது அது வந்து ரொம்ப புரிஞ்சுது எனக்கு. ஸோ அந்த காரணத்தால் நிறைய புத்தகங்கள் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாகவும் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக வாங்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ என்னென்னலாம் வந்து இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவேக் மஷ்ரானி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆனந்த் வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லி 2 பேர் எழுதியிருக்காங்க. 100 powerful principles on or of personal finance. ஸோ 100 powerful ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ 100 பிரின்சிபல்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் படிச்சுட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான். ஸோ இதில் கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம ஐ திங்க் இப்போது வந்து 6 புக்கு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 4 புக்கு தான் பெண்டிங் இருக்குது. எண்ட் ஆஃப் த வீடியோவில் எந்த புக்கு வந்து முதல்ல உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ 7th புக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா த ஆஸ்பிரேஷனல் இன்வெஸ்டர். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் த மேக்கிங் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டரை பற்றி படிக்கும்போது அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது கௌதம் பெய்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ண இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா த ஆஸ்பிரேஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பை அஸ்வின் சாப்ரா. ஸோ இதுதான் அந்த புக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மணி ஒர்க்ஸ். இது மோர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜித் கொல்பாக்கர் எழுதின புக்கு மணி வைஸ் ஆர் மணி ஒர்க்ஸ். ஆக்சுவலாக மணி வைஸ்னு ஒரு புக்கு ஆர்டர் போட்டேன். ஸோ அதுவுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எது பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ எது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மேக் எபிக் மணின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதே இது கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து லேட்டராக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற புக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மாரத்தான் சொல்லிட்டு. ஸோ யார் எழுதியிருக்காரு அப்படின்னா வினோத் பாத் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் என் பாத். ஸோ அன்லாக் த பவர் ஆஃப் யுவர் மணி. ஸோ த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மாரத்தான். ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படுது, என்னென்ன என்ன சொல்ல அசட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்போது மட்டும் எனக்கு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னே வந்துகிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும். அடுத்து கோல்டு, பாண்ட்ஸு. ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு புக்கு. ஸோ அகெயின் நம்ம இப்போ திரும்ப பார்க்க போகிற புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் சம்மந்தமான புக்கு. ஸோ மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ். ஸோ டைட்டில் அண்டு அந்த கவரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரசென்ஜ் பால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஹவு டு மல்டிப்ளை வெல்த் இன் ஷேர் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எப்படி உங்களோட வெல்த்தை வந்து பார்த்திங்கனாக்கா பெருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த 10 புக்கு. ஸோ இந்த 10 புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஏன்னா மாதம் நம்ம 10 புக்கு ஆர்டர் போட முடியுமா தெரியாது. பட் இந்த 10 புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 months ஆர் 2 monthஸில் நான் படிச்சிட முடியும். ஏன்னா ஒரு சில புக்கில் ரொம்ப சின்ன புக்காக தான் தெரியுது. எக்ஸாம்பிள் இந்த மல்டி பேக்கர் புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன புக்கு தான் நினைக்கிறேன். எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 160 pages தான் இருக்குது. ஸோ மேபி 1 or 2 to 3 days படிச்சிடலாம். ஸோ இந்த எல்லா புக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸு, அடுத்து நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் புக் ஹால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த புக்கில் எது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்குது, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த டைட்டிலை நான் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன். ஏன்னா இன்னும் நான் இதை வந்து படிக்கிற ஆர்டர் நான் எதுவுமே வந்து சூஸ் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே எனக்கு புக்கு நான் வந்து என்னோடய ஸ்கெடியூல் படி போயிட்டுருக்கு. ஸோ அந்த காரணத்தில் இதை நான் இன்னும் படிக்கிறதுக்கு எதுவும் ஸ்கெடியூல் பண்ணல. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ நான் அதை வந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ உங்களோட ஃபேவரட் புக் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது உங்கள் நாணத்திற்கான பாதை.